ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே வந்து யூஎஸ் ஆயில் ஒரு பை சைடு க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மார்னிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $4 பக்கம் ஒரு பை சைடு ஓப்பனிங் வந்து கொடுத்துருந்தது. எதனால் அப்படின்னா ஈரானோட ப்ரொபோசலை வந்து ட்ரம்ப் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு, அதாவது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ போர் நிறுத்தம் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி மறுபடியும் வந்து போர் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலை வந்து ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் நேற்று வந்து நடந்திருக்கு. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மறுபடியும் கீழே இறங்கி ஒரு கேப் ஃபில்லிங் நடந்து மறுபடியும் நமக்கு வந்து மேலே வந்து வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு டிமாண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியூட்டர்ஸ் சர்வே அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒபெக் கண்ட்ரிஸ், அதாவது ஓபிஇசி, ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரியூட்டர்ஸ் சர்வே வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷனை கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்ளை கிரியேட் ஆகும். ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ டிமாண்ட் கிரியேட் ஆனால் க்ரூட் ஆயில் மறுபடியும் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து எக்ஸாக்டாக அந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவில் வந்து நமக்கு வந்து மேலே வந்துட்டு ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து காம்படிஷன் இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து $1 வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நேற்று க்ளோசிங் வந்து 9376. ஒரு $1 கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட் ஆச்சு ஒரு கேப் கொஞ்சம் மேலே வந்து அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட நம்ம பிரேக் அவுட் நடந்தால் தான் இந்த 9562 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து க்ரூட் ஆயில் அங்கேருந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். இன்னைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணலை, பிரேக் அவுட்ஸ் மட்டும் தான் நான் ட்ரா பண்ணுறேன். மேக்ஸிமம் நமக்கு ஒபெக் நியூஸ் அப்புறம் இந்த ட்ரம்ப் பண்ணுற வேலைகள் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டில் தான் இருக்குது. நமக்கு செல்லிங் ஆகணும் அப்படின்னா இந்த 9000, அதாவது எஸ்டர்டேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 8484. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நமக்கான க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பையிங் கன்ஃபர்மேஷன், எஸ்டர்டேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் எந்த கேண்டிலுங்க யூஸ் பண்ணலாம் எம்சிஎக்ஸில் அப்படின்னா 15 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க கன்ஃபர்மேஷனுக்கெல்லாம். ஸோ அதுதான் வந்து வேணா ஒரு 15 நிமிஷமாச்சு கொஞ்சம் வந்து பையர்ஸோ செல்லர்ஸோ வந்து ஹோல்டு பண்ணுறப்போ தான் அந்த இடத்துல கண்டினியூ ஆகும் பை செல். ஸோ ரொம்ப 1 மினிட் 3 மினிட் கன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் கூட ரொம்ப லேட் ஆகிடும். 30 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்குள்ளாரியே நமக்கு அந்த இடத்துல 100 பாயிண்ட் காணாமல் போயிடும். ஸோ அதனால 15 மினிட்ஸுங்கிறது பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை நேற்று பார்த்தது தான். இப்போ நமக்கு இது ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து டிமாண்டில் தான் இருக்குது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து 280 சம்திங் இல்லை 285 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 277.6. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கலாம். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். கோல்டு வந்து எப்போ வேணால் நமக்கு வந்து அகைன் வந்து பை சைடுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. நேற்று மட்டுமே நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1133 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸில். இன்னைக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி ஒரு ஃபாரெக்ஸில் வந்து போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே ரெக்கவரி ஆகிடும் சீக்கிரமாக. ஓகேங்களா? இப்போ கோல்டெல்லாம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ பையிங் வந்து கண்டினியூஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,53,427. ஓகேங்களா? நேற்று வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே வந்திருக்கு. ஸோ அதனால் நேற்று ட்ரா பண்ண ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். 1,53,427 வந்தது அப்படின்னா இங்கேருந்து அகைன் வந்து ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வரெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, இப்போ 1 டே வச்சு பார்க்குறப்ப இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நாளாக சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து 82 பிரேக் அவுட் பண்ணால் 92 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துலயே நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். 74லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு $10 வந்து மேலே வந்திருக்கு. ஸோ சில்வரெல்லாம் நமக்கு இதில் ஒரு எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸ்னா ஒரு டபுள்
2,35,000 2,70,000 தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு 40,000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 5,000 to 10,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,70,984. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது இப்போதைக்கு சில்வரில் வந்து வேணாம், ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை. கோல்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலாம் 1,55,036 அப்படின்னா. பட் சில்வருக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேணாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர்ல நேற்று வந்து ஒருத்தர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாரு 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன், இந்த ஜோன் டபிள்யூ பேட்டர்னா இன்னும் கொஞ்சம் கூட கீழே வரணும். இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் எடுக்கணும். இதுதான் டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் ஒரு நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் சொல்லிட்டு தான் இருந்தேன், அதாவது நல்ல ஒரு ஹை வந்து போயிட்டு இருக்கு. இந்த நேற்று சொல்லி 1,328 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1,330 1,374 வரைக்குமே வந்திருக்கு. இப்போ காப்பரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹையெல்லாம் எம்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1,480 ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போ காப்பரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜோன் 1,393 1,393 தான் நமக்கான நெக்ஸ்ட் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வரைக்கும் காப்பர் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 1,393 அடுத்த ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆனால் அகைன் வந்து ஒரு ஃபால் ஆகும் கொஞ்சம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம், சாரி நிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைட் கன்ஃபர்மேஷன், லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல் சைட் கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டி. இப்போ கிஃப்டி நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 65 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஈரான் யூஎஸ் பிரச்சனை ஒரு பக்கம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸை மூடிட்டாங்க, அதுலேருந்து கப்பல் வரல, அது ஒரு பக்கம். போதாததுக்கு பிரைம் மினிஸ்டர் வேற அவர் வந்து மீட்டிங் போட்டு இந்த மாதிரி பெட்ரோல் டீசலெல்லாம் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருங்க, தங்கம் வாங்காதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பயமுறுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நேற்று பங்கு சந்தைகள் கொஞ்சம் செல்லிங் தான். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிறது 67 பாயிண்ட் மைனஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. இது ரெக்கவரி ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், ஸோ அங்கேருந்து அகைன் வந்து செல்லிங். ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நேற்று ஈவினிங் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது போய் வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரோட தான் ஓப்பன் ஆகும் இன்னைக்கான பங்கு சந்தைகள். ஓகேங்களா? இப்போ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு ஏதாச்சும் கொஞ்சம் உருப்படியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மைனஸில் தான் இருக்குது. அது ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் பாசிட்டிவ் 15 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹோப்பாக இருக்கலாம் ரெக்கவரிக்கு. பட் இதுவுமே வந்து ஒரு 3 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்க, ஏடிஆர் வேல்யூஸ் ஆச்சு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட எல்லாம் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸு எல்லாமே வந்து அதிக அளவில் வந்து நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்னைக்கு பங்கு சந்தைகள் வந்து நமக்கு நெகட்டிவ்ல போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.